எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு எல்கேவி கம்ப்யூட்டர் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேலி சாஃப்ட்வேர்லேருந்து கம்பெனி எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ டேலினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் நடக்கிற இடத்துல அந்த டிரான்சாக்ஷனை பூரா நம்ம என்ன செய்கிறோம்னா, நம்ம கம்பெனியுடைய அக்கௌண்ட் மூலியமாக நம்ம என்ன செய்யணும், நோட் பண்ணி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர் பேர் தான் டேலி. சரியா? இது ஒரு அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர். பில்லிங் சாஃப்ட்வேர் வேறு, அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் வேறு. பில்லிங் சாஃப்ட்வேர்னால் ஒன்லி சேல்ஸ் பண்ணுறது மட்டும் வைக்கிறதா பில்லிங் சாஃப்ட்வேர். அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர்னால் என்னென்னா, நம்ம கம்பெனியில் நடக்கிற எல்லா டிரான்சாக்ஷனையும் யாருக்கு பே பண்ணுறோம், யார்கிட்டருந்து ஸ்டாக் வாங்குகிறோம், ப்ளஸ் பர்ச்சேஸ் எவ்வளோ பண்ணியிருக்கோம், சேல்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்கோம், அதே மாதிரி ஜிஎஸ்டி பே பண்ணியிருக்கோமா, இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஹோல் அக்கௌண்ட்டையும் நம்ம பார்க்குறதுக்காக யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் த அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டேலி. சரிங்களா? அதோடைய நம்ம இப்போ எப்படி கம்பெனி க்ரியேட் பண்ணுறதா பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா டேலி பிரேம். சரியா? நம்மளுடைய சென்டரில் நம்ம அட்வான்ஸ் வெர்ஷன் தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். டேலி பிரேம் பார்த்தீங்கன்னா, நான் டெஸ்க்டாப்பில் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கு இல்லையா, இதை நம்ம டபுள் கிளிக், இதுதான் டேலி சாஃப்ட்வேருடைய சிம்பிள். இது டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த கம்பெனிக்குள்ளே, அதாவது அந்த டேலி பிரேம்ங்கிற சாஃப்ட்வேருக்குள்ளே போயிடும். அந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகிட்டுருக்கு. ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா நிறைய பாக்ஸாக இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்டினியூ இன் எஜுகேஷனல் மோடுன்னு இருக்கும். நம்ம படிக்கிறது எப்போவுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எஜுகேஷனல் மோடில் தான் படிப்போம். மேக்ஸிமம் ஒரிஜினல் நிறைய வச்சுருக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் போய் கூகுளில் போய் டவுன்லோட் பண்ணாலுமே உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷனல் மோடு தான் ஓப்பன் ஆகும். எஜுகேஷ்னல் மோடுக்கும் நார்மலாக, அதாவது ஒரிஜினல் மோடுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டேட்டை மட்டும் நம்மளுடைய எஜுகேஷனல் மோடில் மாற்ற முடியாது. சரியா? மற்றபடி எல்லாமே அப்படியே தான் வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ கண்டினியூ எஜுகேஷன் மோடு இருக்கு இல்லையா, இதை போய் நீங்கள் என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் பண்ணினீங்க அப்படின்னா என்ன பண்ணிடும்னா, அந்த டேலியுடைய ஃப்ரண்ட் பேஜுக்கு போயிடும். இதுதான் டேலியுடைய ஃப்ரண்ட் பேஜ். இப்படி தான் இருக்கும். இதில் இப்போ ஃபஸ்ட் நிறைய இது என்னென்னு பார்த்தீங்க, இதெல்லாம் என்னென்னா டேட்டு காமிக்கும். அதாவது நம்ம கரண்டுடைய டேட்டு, நம்ம கம்பெனியுடைய கரண்ட் டேட்டு காமிக்கும். இப்போ ஃபினான்சியல் இயர் ஏப்ரல் 1 அப்படின்னா ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா மார்ச் 31 வரைக்கும் இருக்குது அப்படின்னா அது இந்த இடத்துல காமிக்கும். இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா கரண்ட் டேட் அப்படின்னா இப்போ உங்களுடைய கம்பெனி என்னது எப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அந்த இதை இந்த இடத்துல காமிக்கும். இங்கே உங்கள் கம்பெனியுடைய நேமை காமிக்கும். சரிங்களா? இதுக்கப்புறம் இதுக்கு மேலே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது எல்லாமே ஒவ்வொரு ஆப்ஷன்ஸாக இங்கே இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு லெட்டர் இருக்கும். லெட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இதான் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனின்னு இருக்கா, டேட்டான்னு இருக்கா, இங்கே எக்ஸ்சேஞ்சுன்னு இருக்குது. இங்கே கம்பெனியுடைய ஷார்ட்கட் கீ தான் இந்த கேங்கிறது, டேட்டாவுடைய ஷார்ட்கட் கீ தான் இந்த ஒய்ங்கிறது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கேக்கு கீழே ஒரே ஒரு கோடு இருக்குது. இந்த மாதிரி ஒரு கோடு இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ட் ப்ளஸ் அந்த கீயை ப்ரெஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ கம்பெனிக்கு கீழே கீழே ஒரு கோடு இருக்குது. அப்படிங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆல்ட் கே ப்ரெஸ் பண்ணினீங்க. அதனால தான் உங்களுக்கு என்ன செய்யணும்னா இந்த கம்பெனியில் உள்ள ஆப்ஷன்லாம் ஓப்பன் ஆகும். இப்போ பாருங்கள், நான் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஆல்ட் கே கொடுத்துட்டேன்னா நமக்கு என்ன பண்ணிடுமா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா கிரியேட்னு இருக்கா, கிரியேட்னா நியூவாக ஒரு என்ன செய்யுது, நம்ம கம்பெனியை கிரியேட் பண்ணுறதுக்கா யூஸ் பண்ணுறது. இப்போ அல்டர்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் கிரியேட் பண்ண கம்பெனியில் போய் ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணுறீங்கன்னா அதை கொண்டு வரதுக்காக யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னா, நீங்கள் சேஞ்சுன்னு ஆப்ஷன் இருக்கும். சேஞ்சுனா என்ன, ஒன்றும் கிடையாது. இப்போ ஃப்ரெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 கம்பெனிஸ் இருந்துச்சுன்னா, எந்த கம்பெனியை நீங்கள் ஃபஸ்ட்டு மேலே ஹைலைட் பண்ணி அதில் போய் ஒர்க் பண்ண போகிறீங்களோ அதுக்காக யூஸ் பண்ண தான் சேஞ்சுங்கிறது. இதுக்கப்புறம் செலக்ட்னா என்னன்னா, இப்போ உங்கள் கம்பெனி என்ன பண்ணிக்கலாம், சேவ் ஆகிருக்கு, ஆனால் உங்களுடைய ஃப்ரண்ட் பேஜில் காமிக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது நம்ம வேர்டில் போய் நம்ம சேவ் பண்ண டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இல்லையா, அது மாதிரி. இதுக்கப்புறம் என்ன இருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஷட்டுங்கிறது என்னன்னா, இந்த இடத்துல அதாவது இந்த கரண்ட் பேஜில் இந்த மாதிரி ஒரு கம்பெனி இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நிறைய கம்பெனிஸ் இருந்துச்சு, அதாவது நிறைய கம்பெனியுடைய பேர் இருந்துச்சுன்னா என்னுடைய கம்பெனி பேர் மட்டும்தான் தேவை, வேறு எதுவுமே தேவையில்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்காக யூஸ் பண்ணுறதான் அந்த ஷட்டுங்கிறது. இப்போ நான் திரும்ப என்ன பண்ணிக்கிறேன்னா அதை கிளிக் பண்ணிக்கிறேன். அந்த கிரியேட் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் போய் செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் பண்ணினீங்க அப்படின்னா என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, கம்பெனியுடைய ஃபார்ம், அதாவது நீங்கள் கிரியேட் பண்ண போகிற உங்கள் கம்பெனி நேம் கிரியேட் பண்ணி அந்த ஃபார்ம் ஓப்பன் ஆகிடும். இல்லை மேலே பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி டேட்டா பார்த்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். கம்பெனி டேட்டா பார்த்துனா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா,
நம்ம கம்பெனி போய் எந்த இடத்துல போய் சேவ் ஆக போதோ அதோடைய பாத்தை காமிக்கும். இப்போ நீங்கள் வேர்டு எக்ஸல்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா டாக்குமெண்ட்டை டைப் பண்ணிவிட்டு நீங்களாக போய் சேவ் பண்ணணும். ஆனால் டேலியை பொறுத்த வரைக்கும் அப்படி சேவ் பண்ண தேவை கிடையாது. என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக எல்லா ஆப்ஷனுமே நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஃபில் பண்ணிவிட்டு என்டர் பண்ணும்போது லாஸ்ட்டில் இந்த இடத்துல என்ன பண்ணோம்னா உங்களுக்கு வந்து அக்செப்ட் பண்ணமான்னு கேட்கும். அக்செப்ட்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே போய் சேவ் ஆகிடும். சரியா? அதுக்காக தான் நம்ம வந்து எங்கே போய் எந்த பாத்தில் போய் சேவ் ஆகுதோ அந்த பாத் நேம் வந்து இங்கே காமிக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கம்பெனி நேம் கேட்குதா, நான் போய் இங்கே போய் கம்பெனி போய் கிரியேட் பண்ணப்பேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்மளுடைய சென்ட்ரு பேரையே கொடுக்குறேன். நம்மளுடைய அகாடமிக் பேர் இருக்கு இல்லையா, அதையே நான் கொடுக்குறேன். எல்கேவி கம்ப்யூட்டர் அகாடமி அது அந்த மாதிரி கொடுத்துறேன். அதுக்கப்புறம் மெயிலிங் நேம் ஒன்று கேட்கும். மெயிலிங் நேம் வந்து என்ன அப்படின்னா நம்மளுடைய பில்லு. சரிங்களா? நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்க, ஏதாவது பண்ணும்போது நீங்கள் பில்லு கொடுக்குறீங்க அப்படின்னா நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா உங்கள் கம்பெனி பேர்லேயே தான் பில்லு வரணும் அப்படின்னா நமக்கு என்ன செய்யும், மெயில் நேம் வந்து அதே பேரில் வரும். இதுக்கப்புறம் வந்து அட்ரஸுங்கிறது என்ன, நம்ம கம்பெனி வந்து எந்த ஏரியாவில் இருக்கோ நம்ம கம்பெனியுடைய அட்ரஸ் தான் இருக்கும். சரிங்களா? நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 23 யாதவா மஹால். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து ஆப்போசிட் இபி ஆஃபீஸ். சரிங்களா? இதுக்கப்புறம் வந்து ராம்நாத். இந்த மாதிரி கொடுத்துலாம். இதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னா ஸ்டேட்டுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எந்த நாட்டில் இருக்கோம், கண்ட்ரி வந்து இந்தியா. ஸோ ஸ்டேட் வந்து நம்ம என்ன ஸ்டேட்டாக கொடுக்கணும். இங்கே வந்து ஸ்டேட் எல்லாமே அவங்களே க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இதை போய் அந்த நம்மளுடைய ஸ்டேட்டை போய் செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம தமிழ்நாடுங்கிறதுனால நான் சொன்ன டீங்கிற கீயை ப்ரெஸ் பண்ணிங்க, கீபோர்டில் போய் டீங்கிற லெட்டரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டீயில் வந்து என்னென்ன ஸ்டேட் இருக்கோ அதுக்கப்புறம் ஹைலைட் பண்ணி காமிக்கும். இங்கே போய் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செலக்ட் பண்ணி இந்த மாதிரி அப் ஆரோ அல்லது டவுன் ஆரோ யூஸ் பண்ணி கீபோர்டில் அப் ஆரோ அல்லது டவுன் ஆரோ யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாமா இது தமிழ்நாடுங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறமா என்ன பண்ணிங்கன்னா பின்கோடுக்குள்ளே போயிடும். பின்கோடுங்கிறது வந்து நம்ம ஏரியாவுடைய பின்கோடு. நம்ம கம்பெனி எங்கே இருக்கோ அந்த ஏரியாவுடைய பின்கோடு கொடுத்துருங்க. டெலிஃபோன் நம்பர் வேறு, மொபைல் நம்பர் வேறு. டெலிஃபோன் நம்பர்னால் என்னென்னா லேண்ட்லைன் நம்பர். நீங்கள் லேண்ட்லைன் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த மொபைல் அந்த டெலிஃபோன் நம்பரை கொடுக்க போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நம்ம டிஸ்ட்ரிக்டுடைய கோடு கொடுக்கணும். இப்போ ராம்நாடுன்னு பார்த்தீங்கன்னா 04567 கொடுக்கணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், ஒரு சின்ன ஹைஃபன் போட்டு நம்ம கம்பெனியுடைய டெலிஃபோன் நம்பர் கொடுத்துருங்க. அப்புறம் என்னென்னா மொபைல் நம்பர்னால் நம்மளுடைய கம்பெனியுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னா ஃபேக்ஸ் மிஷின் கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் வந்து இமெயில் ஐடி இருந்துச்சுன்னா இமெயில் ஐடி கொடுங்க, வெப்சைட் இருந்துச்சுன்னா வெப்சைட் கொடுங்க. இமெயில் ஐடினா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த @gmail.com வரும் இல்லையா, அந்த மாதிரி வந்து அது வந்து இமெயில் ஐடி. வெப்சைட்னா www. கொடுத்து வரும், அதான் இந்த வெப்சைட்டு. இப்போ என் கம்பெனிக்கு வந்து எல்கேவி கம்ப்யூட்டர் அகாடமி @gmail.com இந்த மாதிரி கொடுத்துட்டோம்னா உள்ளே போயிடும். சரிங்களா? நான் இப்போ எல்லாமே கேப்ஸில் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக இமெயில் ஐடி வந்து ஸ்மாலாக தான் வரும். ஸோ நீங்கள் ஸ்மாலாக டைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஃபினான்ஷியல் இயர் பிகினிங் ஃப்ரம்னு இருக்குது. ஃபினான்ஷியல் இயர் பிகினிங் ஃப்ரம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் இயர் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா April 1 ஸ்டார்ட் ஆகும். ஒவ்வொரு இயருமே April 1 ஸ்டார்ட் ஆகி நெக்ஸ்ட் இயர் March 31 க்ளோஸ் ஆகும். ஸோ அதனால் இங்கே வந்து ஃபினான்ஷியல் இயர்னு கேட்டுருக்காங்க இல்லையா, நான் வந்து 1 April இப்போ 2024னால 24 கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் வந்து புக்கு பிகினிங் ஃப்ரம்னா நம்ம என்னைக்கு அந்த ஃபினான்ஷியல் ஸ்டார்ட் ஆகுதோ அன்னைக்கு தான் நம்ம என்ன செய்யணும், அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம். சரியா? நம்ம கம்பெனிக்கான அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுவோம். ஸோ அதனால நாங்கள் என்ன செய்யணும், புக் பிகினிங் ஃப்ரம் வந்து நாங்கள் இதை கொடுத்துருப்போம், அதே இதையும் கொடுத்துருவோம். இதுக்கப்புறம் வந்து செக்யூரிட்டி கண்ட்ரோல்னால் ஒன்றும் கிடையாது. இப்போ நம்மளுடைய மெயில் ஐடிக்கோ இல்லை நம்ம சிஸ்டத்துக்கோ நம்ம என்ன செய்யறோம்னா இந்த செக்யூரிட்டி பாஸ்வேர்டு போட்டு உள்ளே போகும் இல்லையா, அது மாதிரி யூஸ் பண்ணுறதான் இந்த செக்யூரிட்டி கண்ட்ரோலுங்கிறது. இதுக்கப்புறம் இது எல்லாமே என்னென்னா டிஃபால்ட்டாக சிஸ்டத்திலே இருக்கும். அதாவது நம்ம கண்ட்ரி எங்கே இருக்கோ அந்த கண்ட்ரியுடைய கரன்சி சிம்பிளுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே நீங்கள் மாற்றக்கூடாது, இது அப்படியே தான் இருக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் கரன்சி சிம்பிள் நம்ம ருப்பீஸ், நான் இந்தியான்னு கொடுத்துருக்கேன், அதனால் ருப்பீஸ்னு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபார்மல் நேம்னா இந்த ருப்பீஸுடைய நேம் கேட்டிருப்பாங்க. INR அப்படின்னா ஐஎன்கிறது வந்து இந்தியனை குறிக்கும், ஆறுங்கிறது வந்து ருப்பீஸை குறிக்கும். இதே மாதிரி இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சஃபிக்ஸ் சிம்பிள் டு அமௌண்ட் அப்படின்னா
நம்ம அந்த ருப்பி சிம்பிள் இருக்கு இல்லையா, அதுக்கு பின்னாடி தான் நம்ம அமௌண்ட் போடுவோம், எப்பவுமே முன்னாடி போட மாட்டோம். அதனால இங்கே என்ன செஞ்சுருக்காங்கன்னா நோ கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னா ஆட் ஸ்பேஸ் பிட்வீன் அமௌண்ட் அண்ட் சிம்பிள் இருக்குது. இப்போ ஆட் ஸ்பேஸ்னால் அதாவது நம்மளுடைய ருப்பீஸுங்கிற சிம்பிளுக்கும் நம்ம போடுற அமௌண்ட்டுக்கு இடையில நம்ம என்ன செய்வோம்னா ஒரு சின்ன கேப் விடுவோம். ஸோ அதனால யூஸ் பண்ணுறது தான் இந்த எஸ்ஸுங்கிறது. இதுக்கப்புறம் இங்கே என்ன கொடுக்காங்கன்னா ஷோ அமௌண்ட் இன் மில்லியன் இருக்குது. ஷோ அமௌண்ட் இன் மில்லியன் வந்து ஏன் நோன்னு வந்திருக்குன்னா, இந்தியா பொறுத்த வரைக்கும் லேக் அதாவது லட்சத்துக்கு அப்புறம் நம்ம கோடிங்கிறது க்ரோ தான் யூஸ் பண்ணுவோம், மில்லியன் யூஸ் பண்ண மாட்டோம். அதனால இங்கே நோன்னு வந்திருக்கு. இதுக்கப்புறம் இங்கே என்ன பார்த்தீங்க அப்படின்னா டெசிமல் பிளேசஸ். இப்போ நம்ம ருப்பீஸில் வந்து பைசைங்கிற வேர்ட் இருக்கு இல்லையா, அது வந்து அந்த புள்ளிக்கு அப்புறம் வர்றது எல்லாமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து என்னதுவோம் 2 தான் யூஸ் பண்ணுவோம். 50 பைசா 10 பைசா அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ அங்கே நமக்கு வந்து 2 பிளேசஸ் வருது, அதுதான் இங்கே 2ன்னு போட்டிருக்காங்க. இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டெசிமல் பிளேஸ் இருக்கு இல்லையா 2ங்கிறது, அந்த டெசிமல் பிளேஸ் வந்து நீங்கள் என்னவா டினோட் பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்னா பைசா தான் டினோட் பண்ணுவோம், அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நீ லாஸ்ட்டை என்ட்ரு பண்ணினீங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ணாமான்னு கேட்கும். இப்போ அக்செப்ட்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஒய் அதாவது எஸ்ஸுக்கு வந்து ஒய்ன்னு ப்ரெஸ் பண்ணலாம் அல்லது என்டர் கொடுக்கலாம். சப்போஸ் இவ்வளோ ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நோன்னு கொடுத்துக்கலாம் அல்லது எஸ்கே கொடுக்கலாம். ஸோ நான் எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்கேன். அதனால் நான் இப்போ என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரு பண்ணி உள்ளே அக்செப்ட் பண்ணிட்டேன். அதாவது என்னுடைய கம்பெனி நான் என்ன பண்ணிட்டேன்னா க்ரியேட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னும் கம்பெனி நேம் வந்துருச்சா, எல்கேபி கம்ப்யூட்டர் அகாடமின்னு வந்துருச்சு. நம்ம என்ன செய்கிறோம் கரண்டு பீரியடு எப்போ இருந்து எப்போ வரைக்கும், அதாவது இந்த இயர் வந்து ஏப்ரல் 1 மார்ச் நெக்ஸ்ட் இயர் மார்ச் 31 வரைக்கும் வந்துருச்சு. ஸோ இது எல்லாமே கரெக்டாக க்ரியேட் பண்ணிடும். இந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும்னா கம்பெனி க்ரியேட் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் நிறைய படிக்கணும்னா நம்மளுடைய சென்டரை வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்டு அப்படின்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா நம்மளுடைய கம்பெனியுடைய மொபைல் நம்பர் கொடுக்குறேன், அந்த காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய கம்ப்யூட்டர் அகாடமி வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ராமநாதபுரத்தில் யாதவர் மஹால்லையே இருக்குது. சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.